தமிழகத்தில் நாம் எல்லோரும் இணைந்து அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எல்லாம் இணைஞ்சு இதற்கான ஒரு சொல்யூஷன் ஏற்படுத்தணும். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஒரு பிரச்சனையை வச்சுருக்கிறாங்க. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலைங்கன்னா அவங்க கட்சியினுடைய கொள்கை நிலைப்பாடு மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. நான் தனியாக ஒரு கட்சி கூட்டணியில் இருந்தாலும் நான் சொன்னது தவறாக போயிருங்கன்னா, என்னை பொறுத்தவரை அந்த 1 லட்சம் ஏக்கர் ஆல்ரெடி எத்தனையோ ஜாம்பவான்கள் என்கரேஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதில் வாடகையே வரல. முதல்ல அதை பிடுங்குவோம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கிறவங்க ₹1 ₹2 வாடகை கொடுக்குறாங்க. அதை முதல்ல வாங்குவோம். 99 ஆண்டுகள் வாடகை ஏற்றப்படாமல் பல இடமெல்லாம் இருக்குது. அதை வாங்குவோம். இதையெல்லாம் முதல்ல செய்ய வேண்டும். இதை பற்றி அதிகாரப்பூர்வமாக எங்களுடைய மாநில தலைவர் அவர்களும் ராஜா அண்ணன் எல்லா வருஷமும் அவர் தான் மக்களை சந்தித்து எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை மக்கள் முன்னாடி வைக்கிறாங்க. அவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கருத்து சொன்னால் சிறப்பாக இருக்கும். பட் என்னுடைய கருத்து இருக்கக்கூடிய சொத்துக்களை முறையாக நிர்வாகம் செய்வதற்கு நாம் ஒரு படி எடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லி திமுகவோட சர்வே முடிவுகள் எப்படி பார்க்குறீங்க? நான் சர்வே பார்க்கல. அவர் சர்வே முடிவு வந்துருச்சானே? எதுக்குன்னே சர்வே பண்ணுறாங்க? ஒரு 20 சீட்டு ஜெயிக்கிற கட்சி எதுக்கு சர்வே பண்ண போகிறாங்க? மக்கள் மனசில் கோபம் இருக்குது. மக்கள் மனசில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு இருக்குது. இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்த படுதோல்வி நமக்கு தெரியும். ஒரே ஒருத்தர் ஜெயிச்சாங்க. யார் ஜெயிச்சாங்கன்னு நமக்கு தெரியும். 2 பேர் ஜெயிச்சாங்க. அந்த 2 பேர் யாருன்னு நமக்கு தெரியும். அதுபோன்ற மோசமான தோல்வியை திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு முன்பு பார்த்துருக்குறாங்க. அதை நோக்கி தான் தேர்தல் களம் போகுதோ தவிர மக்கள் மனசில் என்ன இருக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளியே வந்து ஒரு கிராமத்தில் 2 இரவு தங்கி கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசினாவே அவருக்கு தெரியும். இந்த நேரத்தில் முதலமைச்சரை பற்றி நான் காட்டமாக பேச விரும்பலை. ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க. வேகமாக குணமடைந்து வரணும். அதனால் என்னதான் அவங்க சர்வே எடுத்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி உறுதி. ரஜினிகாந்தோட பிரதர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து அரசியலில் வந்து ஜொலிப்பது வந்து கஷ்டம், அண்ணாமலை புத்திசாலி, அவர் வந்து அரசியலில் மிக உயரத்துக்கு வருவார்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய சகோதரர் கருப்ப சவுப்பான் கூட தெரியாதுங்கன்னா என்னை இந்த வம்பில் மாட்டி விட்டாதீங்க. அதனால் நிச்சயமாக அவருடைய கருத்து அது. நான் ஏற்பது ஏற்காத தவறாக போயிருங்கன்னா மிச்ச தலைவர்கள் இருக்கிறாங்க. விஜய் அவர்களை பொறுத்தவரை ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடுமையாக பணி செய்ய வேண்டும் என்று நினைத்து களத்துக்கு வந்தால் அவருடைய கையில் இருக்க வெற்றி தோல்வி எல்லாம். எந்த அரசியல் கட்சியும் அவருடைய உழைப்பை பொறுத்து தான் மக்கள் வாக்களிக்க போகிறாங்க. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அகற்றப்பட வேண்டும். அதே நேரத்தில் நான் எனக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறேன். எங்களுடைய கூட்டணி ஜெயிக்க வேண்டும் என்று நாங்கள் உறுதியாக சொல்லுகின்றோம், நம்புகின்றோம். மற்றபடி ஒரு கட்சியும் நாங்கள் யாரும் தரம் தாழ்ந்து அவங்க போயிடக்கூடாதுன்னு நான் சொல்லலைங்கன்னா, கடுமையாக உழைக்கட்டும். மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு என்ன செய்வோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வைக்கட்டும். நீங்கள்லாம் முடிவு பண்ணுங்க. ஆனால் எதை பார்த்தீங்கன்னா மலைவாழ் மக்களை பற்றி ஒன்று போட்டிருந்தீங்க சார். தொட்டி கட்டி தூக்கிட்டு வர. ஆமாம், மலைவாழ் மக்கள். ஆனால் நீங்கள் ஒரு பகுதியை தான் பார்த்துருக்கீங்க. அவங்க உள்ளாட்சி எலெக்ஷனில் அவங்களுக்கு ஓட்டுப்பதிவே இல்லைங்கிற விஷயமாக உங்களுக்கு தெரியுமா சார்? அண்ணா இங்கே பாருங்கண்ணா, 40 ஆண்டுகளாக இல்லை. அண்ணே ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியக்கூடிய செய்தி நிச்சயமாக எனக்கு தெரியாதுங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். எனக்கு ஒரு செய்தி தெரிந்த பின்பு நான் அதை ஆராய்ந்த பின்பு உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேங்கன்னா, பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் கிரவுண்ட்லேயே இருக்கிறீங்க. நிச்சயமாக என்னை விட உங்களுக்கு அதிக நாலேஜ் இருக்குது. நீங்கள் சொல்வது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக இருக்குது. அப்படின்னு நான் ஒரு பக்கம் செய்தியை பதிவு பண்ணியிருக்கேன்னா, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அது இன்னும் அதிர்ச்சியளிப்பதாக தானே இருக்குது. அரசு ஒரு பக்கம் திராவிட மாடல் அரசு, முன்னேறிய மாநிலம், இந்தியாவினுடைய 2வது பெரிய பொருளாதார மாநிலம் சொல்லக்கூடிய அரசு, தமிழகத்தில் இது போன்ற அவல நிலையை தடுப்பதற்கு என்ன முயற்சி எடுக்கிறாங்கன்னு சொல்லணும் இல்லைங்க. இதை பற்றியே பேச மாட்டாங்க. ஆனால் இதை தவிர எல்லாம் பேசுவாங்க. அண்ணே இதை விட பெரிய பொறுப்பு என்னண்ணே? நிம்மதியாக இருக்கோம், தொண்டராக இருக்கிறோம், கட்சி கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறோம். கட்சி புதிய தலைவர் வரணும், அவர்கள் முடிவு செய்வார்கள். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். மாநில தலைவராக இருந்த பொழுதும் செய்த பணியை அப்படியே தான் செய்கிறாங்கன்னா, உங்களோட அப்படியே தான் இருக்கேன். பத்திரிகை மட்டும் வேணால் தலைவர் இருக்காங்க, அவங்க பேசட்டும் அப்படிங்கிறக்காக அதிகமாக பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதில்லை. தலைவர் அந்த கருத்து வைக்கட்டும் அப்படின்னு. மற்றபடி நான் செய்யக்கூடிய பணியில் 1% கூட எங்கேயும் குறைச்சிக்கல இல்லைங்கண்ணா. கட்சி எப்பொழுது முடிவு பண்ணுதோ அவங்க கொடுக்கட்டுங்கண்ணா. இதை முடிச்சிட்டிங்க பாருங்க தலைவர், உங்கள் கேள்வி பதில் சொல்கிறேன். டிடிவி தினகரன் அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட்டணி ஆட்சி தான் அமையும், எல்லா கட்சிகளுக்கும் அமைச்சரவை இடம்பெறும், 2014-19 பாஜக வந்து யூனியன் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் மெஜாரிட்டியாக இருந்தாலுமே கூட்டணி இருந்த கட்சிகளுக்கு வந்து அமைச்சரவை இடம் கொடுத்தாங்க. நான் ஏதாச்சும் பேசினா அதே போல நடக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஏதாச்சும் பேசினா தேவையில்லாமல் அது பஞ்சாயத்தில் போய் முடிஞ்சிடும். அதனால் நான் முதல்லிருந்து நான் தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எங்களுடைய தலைவர் சொன்னதை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். இன்றைக்கி நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர்கிட்ட விட்டுற அவங்க அதை சம்மந்தமாக பேசட்டும். பட் என்னுடைய கருத்து நான் தொடர்ந்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டே இருக்கிற கட்சியினுடைய தொண்டர் தலைவர்கள் சொன்ன கருத்து. அதனால் பொறுத்துருங்க, சரியான நேரத்தில் எல்லாம் பேசுவாங்க.